உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பூந்தமல்லி கண்டோன்மெண்ட் பகுதி மக்களுக்கு கணினி பட்டா வழங்கிட கோரி பூந்தமல்லி முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி திருவள்ளூர் ஆட்சியிடம் கோரிக்கை மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகரம் மற்றும் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் கண்டோன்மெண்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள் இதுவரை மறுநில அளவை செய்யப்படாததால் பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருகிறது. மேலும் அரசு புறம்போக்கு நிலங்கள் போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்படுவதை தடுக்க பதிவுத்துறை மூலம் பூந்தமல்லி வட்டத்தில் உள்ள அனைத்து கண்டோன்மெண்ட் நிலங்களுக்கும் வழிகாட்ட மதிப்பு 0 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் கண்டோன்மெண்ட் நிலங்களை மறுநில அளவை செய்து அங்கு நீண்ட காலமாக வசித்து வரும் மக்களுக்கு அரசின் சார்பில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்தால் அது அப்படியே விடப்பட்டது. எனவே அரசின் உரிய உத்தரவை பெற்று பூந்தமல்லி வட்டத்துக்கு உட்பட்ட கண்டோன்மெண்ட் பகுதியில் நில அளவை மேற்கொண்டு அங்கு வசிக்கும் மக்களுக்கு கணினி பட்டா வழங்கிட வேண்டும் என பூந்தமல்லி முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா சந்தித்து மனு அளித்தார். பூந்தமல்லி தொகுதி பூந்தமல்லி நகரத்துக்கு உட்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் 50-60 ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறார்கள். அந்த குடியிருந்து வருகிற வீடுகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் புதிதாக எல்லோருக்கும் பட்டா வழங்கிட வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் 1 லட்சத்திற்கும் மேலான பட்டாக்களை நம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் வழங்கினோம். அந்த அடிப்படையில் பூந்தமல்லி நகரத்திற்கு உட்பட்ட கண்டோன்மெண்ட் புறம்போக்கு இடங்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அது சம்பந்தமாக மனு கொடுத்து அவரும் அதற்கான சிபாரிசு செய்து நம்முடைய அரசாங்கத்துடைய செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து அதன் மூலமாக அதற்கான பணிகளை மேற்கொண்டு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் அதெல்லாம் சர்வே செஞ்சு அதுக்கு பின்னால் ப்ரொபோசல் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் அதனுடைய வழிகாட்டுதலை 0வாக வைத்திருக்கிறார்கள். 0வாக வைத்து அதுக்கு பின்னால் தான் அதுக்கு நிரந்தர பட்டா வழங்க முடியும் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை பட்டா வழங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தாவேக்காவை சேர்ந்த சில பேர் இதை சட்டமன்ற உறுப்பினர் அந்த பட்டா வாங்கி தரவில்லை என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்று தொடர்ந்து போராடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல அந்த பட்டா வழங்கிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அடிக்கடி பேசியவனும் நான் தான். அந்த அடிப்படையில் அந்த பட்டா வழங்கிடாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக புதிதாக வந்திருக்கக்கூடிய கலெக்டர் அவர்களிடத்தில் மீண்டும் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த பணி விடுபட்டிருக்கு. தேர்தல் வந்துச்சு, திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்தாலும் அந்த பட்டாக்களை எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்திருக்கிறேன். அது சம்பந்தமாக அவர்கள் அதை பார்த்து கவனிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பூந்தமல்லி பகுதியில் அரசாங்க கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிறைய இடர்பாடுகள், அரசு இடங்கள் இல்லாமல் இருக்கிறது. அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாலேஜ் சென்டர் கட்டுவதற்கு இடம் கிடைக்கல. 5 ஆண்டு காலமாக போராடினோம், அதனால் இடம் கிடைக்காது, ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதுக்கெல்லாம் இடத்தை வழங்கிட வேண்டும் என்று கலெக்டரிடத்தில் மனு கொடுத்தோம். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.